sing. Holy Spirit, Holy Spirit. Come on, repeat after me. Holy Spirit, Holy Spirit. I love you, Holy Spirit. I love you, Holy Spirit. I love you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. Wonderful. Thank you. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அவர் விடுதலை உண்டு. Hallelujah. How many can say that the Spirit of God, there is victory? How many can say that? Can I say that? Hallelujah. உங்கள் கைகளை உயர்த்தி நின்று சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நீ இன்றி நான் இல்லை. என்னை புதுப்பித்த தேவனே, நீ என் வாழ்க்கை ஆட்சி சொல்லுங்க. அருமையான வாழ்க்கை பிள்ளைகள், after this we'll sing song, but I want this to come out of your mouth. Please repeat after the Holy Spirit. ஆவியானவரே, நீ இன்றி நான் இல்லை. நான் அழைக்கிற எந்த ஸ்தலத்திற்கும் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கே எல்லா கனம், உமக்கே எல்லா மகிமை, உமக்கே எல்லா துதி. Hallelujah. இந்த முதலாக இந்த யூத் ரிட்ரீட் எனக்கு சொல்லப்போ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா I love to be among youth because first of all I am youth. முன்னாடி நீங்கள் போயிட்டு சொல்லிட்டு அப்பா இடம் சொல்றாதீங்க. I am also youth. வாலிப கூட்டத்தில் எப்போதுமே ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? சத்தம் உண்டு. Everyone say that's not. Hallelujah. Hallelujah. That's not. When young people come together, there's something happening. என்ன நடக்கும்? வாலிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று கலகல நடக்கும், இன்னொரு சவுண்ட். கரெக்டா? கரெக்டாக நான் சொல்லுங்க. பரவாயில்ல, வெட்டப்படாது, சொல்லுங்க. கரெக்டாக? ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் வந்தது ரெண்டு காரியத்துக்காக நான் வந்தேன். வீட்டிலிருந்து புறப்படும் போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரே, ஒரு காரியம் பரலோகத்திலே புதிய சப்தம், இன்னொரு காரியம் பாதாளத்தில் ஒரு சண்டை போட்டாண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சண்டை போட வந்திருக்கீங்க பாதாளத்தில்? எத்தனை பேர் புதிய வந்திருக்கீங்க பரலோகத்தில்? ஹல்லேலூயா. everyone say hallelujah. Hallelujah. எனக்கு எப்பவுமே ரொம்ப புரியும். நான் ரசிக்கப்படாதப்போ ரொம்ப சண்டை போட முடியும், ரொம்ப கஷ்ட முடியும். இந்த ஏரியாவில் தேவலாம் கதிலே போல எல்லாரோட சண்டை போடும். ஆண்டவரோட ஆண்டவருடைய சந்தித்தவரோட ஆண்டவர் சொன்னார், மகனே நீ சண்டை போடுனா பத்து வர, நீ வா பிசாசோட சண்டை போடுறியா? நான் சொன்ன ஆண்டவர் தனியா போட மாட்டேன். நான் எங்கெல்லாம் போறேன்னா எல்லாரோடையும் சேர்த்து நான் சண்டை போடுவேன். ஹல்லேலூயா. நீ யாராவது சண்டை போட எல்லாம் எங்க விட்டு நான் அவங்களே போக வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. It is such fun to see Satan lose. Everyone say, it is such fun to see Satan lose. Hallelujah. Everyone say, fun to see Satan lose. Hallelujah. It is such fun to see Satan lose. It is such fun to see. It is such fun to see. It is such fun to see, such fun to see Satan lose. Hallelujah. நீங்க யாருக்காவது உண்மையிலே நீங்க பிசாசு போர் வரைக்கும் வந்துருக்கீங்களா? தயவுசெய்து அவங்களால கை கொடுத்து ரெண்டு கை அங்கெல்லாம் பின்னால் ஆமாங்க ராஜினாமா பண்ணிருக்க சொல்றீங்களா? இல்லப்பா கை கொடுப்பா, அவனோட சண்டை போடாதான் நமக்கு தெரியும். Hallelujah. We will need to fight with the Satan because the God said that there is victory in the name of Jesus. Hallelujah. It is such fun to see, such fun to see. Say hallelujah. It is such fun to see, such fun to see. Say hallelujah. Jesus is the winner, the winner, the winner. Jesus is the winner, the winner of all. Jesus is the winner.
a winner man. Hallelujah! Jesus is the winner of this church. Jesus is the winner of Chennai City. Jesus is the winner of India. He is the winner of America. He is the winner of Africa. All the countries have one winner man. And his name is Jesus. The battery came back to its position. Hallelujah! The battery came back to its position.
சொன்ன நிச்சயமா ஃபாதர் சவால் செய்ய மாட்டார். யுவர் ஃபாதர் இஸ் a practical father. உங்களுடைய ஃபாதர் தீர்க்கதரிசனம் வரம்பற்ற ஃபாதர் சொன்னேன்னா இதைதான் என் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாலிபர் இன்னைக்கு நான் பேச வேண்டியது இயேசு உயிர் தெழுந்தார். Jesus is the living. நானே கற்றுக்கிறேன். யாருக்கு இல்லைன்னா இல்லையா அவரு பாவமா அண்ணே நான் பார்த்துக்கிறேன் அண்ணே This is time to celebrate people. This is time to celebrate. Hallelujah. Jesus is the Come on, 1, 2, 3, go! Hallelujah. Everybody say hallelujah.
பார்த்து ஓகே ஓகே இவ்வளோ சின்ன பையன் அந்த ஆட்கள் பாடும் சும்மா பாட்டு நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு கோடி கொடுக்கல, 2 கோடி கொடுக்கலா, 100 கோடியோடு கொடுக்கலா, தன்னையே திருக்குடியில அவர் நிர்வாணமாய் கொண்டு விட்டார். இந்த ஒரு எண்ணத்தோடு ஆடும் பொழுது இந்த ஆராதனை வாழ்க்கையை சுகப்படுத்தும், இந்த ஆராதனை வாழ்க்கையை பலப்படுத்தும். இது சும்மா ஒரு ஆளும் பாடமான மையமா இல்லாமல் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதான ஒரு மகா பெரிய நேரமாக இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்ச நாள் பேசுறதா பண்ணி ஹல்லேலூயா.
ஒன்று சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம். இது Now the Philistines gathered their forces for war. எத்தனை பேர் இங்கிலீஷ் தெரியும்? Now the Philistines gathered their forces for war and assembled at Soka in Judah. They pitched camp at Ephes-Dammim between Soka and Azekah. Saul and the Israelites assembled and camped against the Philistines. பிலிஸ்தேயர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை அப்படின்னா பிலிஸ்தேயர் வந்து அவங்க தான் சொல்லுவாங்க, இஸ்ரவேல் வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. எப்படி நம்ம நான் யாரும் சொல்றாங்க அது போல இஸ்ரவேலர்கள் அவங்க சொல்லுவாங்க, பிலிஸ்தேயர் அவங்க தான் சொல்றாங்க. இப்போ இந்த சண்டை மையத்துல ஒரு காரியம் நடக்குது. இதுதான் நம்ம படிக்கிறோம். இப்போ who was from God. Came out of the Philistine camp. He was over 90. இதை போல ரெண்டு பேரும் மாறி மாறி ஆண்டவர் வந்து நிற்க வைக்க பிலிஸ்தேயரோட ஏக வந்தாங்க. நான் சாம்பியன் இந்த கேம்ப் சொல்றாரு தாவீது. என்ன சொல்றாரு? தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு? I am the champion சொல்றது யாரு? இந்த கோலியாத் எவ்வளவு பேரும் ஒன்பது ஒரு இந்த ட்ரம்ப் போடுற கம்பெனிகள் அந்த பாப்போம். Am I not a Philistine?
When Elijah, David's oldest brother, heard speaking to the man, he goes to Daniel at him and asks, "Why have you come down here? And why have you come down here, father?" இவர் பேசிட்டார். யார் கதாநாயகன் சீக்கிரம் போது கதாநாயகனுடைய சகோதர ஓடி வந்தார். ஏன் எரிக்கிறது நீ என்னதான் பண்ற? நான் பெரிய இருக்கிறோம். நீ என்ன போல நீ என்ன பண்ணணும்? ஆனவே நீ சொல்லுவது நீ என்ன பண்ண போற? இதுக்கு டாக்டர் ரியாக்ஷன் எல்லாம் வேறுங்களா? வேற சொல்லுவே இந்த
என்ன சொல்றாருன்னா I cannot go in these ராஜா இதெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா பிகாஸ் ஐ நாட் கன்சிடர் தாவீது என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ஒரு பழக்கப்பா ஒரு டயலாக் நான் சொல்லிற தப்பா செய்யறாரு இதெல்லாம் அவர் சொல்றாரு தாவீது அவர் சொல்லில ராஜா நான் சிங்கலாம் போவேன் என் கூட்டத்தோட போய் தான் பழக்கம் மாணவர்கள்லாம் தேவையில்லை சில பேர் நான் எழுதி வச்சு சொல்லணும் நான் வந்து ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு ஆக்டர் மாத்திரம் ஃபைட் பண்ணலாம்னா நின்னே ஃபைட் பண்ண மாட்டேன் பறந்து தான் அடிப்பார் யார் தெரியுமா பறக்கும் கிடையாது நான் நம்ம தாவி என்ன சொல்றாங்கன்னா நான் பறந்து தான் அடிப்பேன் நான் ஆகிய நான் நின்ற இடத்துல அடிப்பா நீ வாங்க இந்த ரோட்டு வாங்க பாட்டு வாங்க ஒண்ணு வாங்க நான் போய் நின்னாலே எல்லாரும் நின்னாலே இப்போ மீன் வாய் எல்லாம் கவனிக்காரு படை கிளைமேக்ஸ் வந்து பண்ணாலும் வச்சிருக்கோம் மீன் வாய் the Philistine with the shield bearer in front of him kept coming closer to David. அதாவது இப்போ கோலியாத் வந்து தாவீது கிட்ட வந்து யாரோ கோலியாத் தாவீது வந்து கண்டாரா இருட்டு இப்போ வந்து கோலியாத் கிட்ட வந்து பாரு தாவீது என்னடா தாவீது என்னடா தாவீது பாப்போம்னா பாருங்க நீயா தாவீது The book of Leviticus, 26
Jesus. Hallelujah. Hallelujah. இந்த முழு வெற்றிக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். தாவீது தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தான். Hallelujah. The entire army of Israel never knew the word of God, but David, a young shepherd, he knew the word of God. Hallelujah. நேர்மனாக இந்த குற்றமான தாவீதுக்கு தெரிந்த அந்த வார்த்தை அந்த ராணுவத்துக்கு தெரியல, ராணுவத்துக்கு தெரியல. அதனால என்ன சொல்லுங்க, ஜெயம் வந்தது. There was victory. Hallelujah. There was victory. Hallelujah. In the root you repeat again. எல்லாரும் வந்திருக்கீங்க. You have come to know one thing. What is the way to have victory? What is the way to have victory? I tell you, my friend, the way for victory is the word of God. Hallelujah. தேவனுடைய வார்த்தையால் உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறது. Hallelujah. வாழ்க்கைக்கு எதிர்க்கும் ஜெயத்தை கொடுக்கும். Hallelujah. தேவனுடைய வார்த்தையினால் வாழ்க்கைக்கு ஜெயத்தை கொடுக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் எங்கேயாவது ஹீரோவா பண்ணணும், நான் இந்த பொண்ணை எப்படி அட்டாக் பண்ணுவோம், அந்த மாதிரி எப்படி அட்டாக் பண்ணுவோம், எதோ கிவிங் பண்றாங்க, எதோ பண்ண ஏதாவது நடக்குதா, ஒன்று நடக்குது. ராணுவம் இனாதரத்து நல்லா இருந்தா கொஞ்ச நாளே பின்னர் வந்தது, அந்த மாதிரி அட்டாக் பண்ண கரெக்டா வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே வின்னராக எப்படி ஆகும்? ஒரு ஜோக், இன்னொரு சீக்கிரம் சாய்பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அவர் பத்தி எனக்கு தெரியாது, அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அதுக்கு மட்டும் நான் ஒன்றும் பேசுறேன். ஆனா நடந்த ஒரு காரியத்தை நான் பேசுறேன். சாய்பாபா எல்லாம் தன்னுடைய சீசன் சொன்னா ரொம்ப எல்லா பக்தர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், எல்லாருக்கும் ஸ்பெஷல் இன்விடேஷன். நல்லா பேசுவாங்க, நல்லா சொல்லிருக்காங்க. ஸ்பெஷல் இன்விடேஷன் எல்லாம் அதிகாரிகள், எல்லா விதமான அரசியல் இருக்கிறவர்கள் எல்லாரும் அங்க வந்து பீச்சில் சொன்னால் மேனேஜ் பண்ண தெரியுமா,
இறங்கி வந்து அப்போ இப்படி நான் கேட்கணும் தெரியும். ஏசுனா நாட்டு ஜெயிச்சாரா, சிங்கத்தை ஜெயிச்சாரா, ஆப்பிரிக்காவில் ஒரு போஸ்ட் மேன் வேலை பண்ணிருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு காட்டு பந்தையை தாண்டி அவர் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வரணும். ஒரு நாள் இல்லைன்னா சீக்கிரம் ஒரு நாள் இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இல்லைன்னா இது வந்து முதல் டார்கை சைக்கிள் லைட் இவர் எப்பவுமே ஒரு ரூட்ல போவாரு. இன்னைக்கு முதல் வேற ரூட்ல போயிட்டாரு. இவர் நினைச்சது வேற வீட்டுக்கு தான் போயிட்டு, ஆனா இவரு காட்டுக்குள்ள போயிட்டாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள காட்டுக்கு வீட்டுக்குள்ள காட்டுக்கு போயிட்டே இருக்காரு. போன பின்னால யாரும் சொல்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். என்னடா யாரும் வந்து டீம்ஸ் எல்லாம் வராம போல மாசம் இருக்கும் மாசம் நினைக்கிறாங்க. அந்த விஷயம் வச்சு ஏதோ சைக்கிள் வாங்கின மாதிரியே இருக்கும். திரும்பி பார்த்தா 4 சிங்கம், ஆப்பிரிக்கா 4 சிங்கம் இந்த எதுவா இருக்கிற இதை பார்த்து ஏற்கனவே கோவியல் இருக்கு. அப்பதான் பரவாயில்ல கொஞ்ச நேரம் வரலாம். கோவியல் ஒரு 10 நிமிஷம் ஐயோ சிங்கம் வந்து நான் மாட்டி கொண்டு சைக்கிளை போட்டு ஓட ஆரம்பிச்சான். அவன் நினைக்கிறான் நான் வந்து காட்டு ஓட்டே வீடு பக்கம் ஓடுறேன்னு சொல்லி அவருக்காக போல ஏற்படும். ஆனா அவர் ஓட 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 சிங்கத்தினுடைய குகைக்குள்ளே நெருங்கி போயிட்டு வந்திருக்காங்க. He was getting into the deeper part of the lion's territory. அவ்வளவுதான் 5 நிமிஷத்துல அந்த 4 சிங்கம் இவரை சப்பாத்தி மாதிரி கீழே போட்டுட்டான். எல்லாம் சப்பாத்தி மாதிரி கட்டி போட்டுட்டான். இந்த போஸ்ட் மேன் எதுவும் சாயமா இருக்கிற போஸ்ட் மேன் 4 சிங்கத்துல தாராளமா பார்த்துருக்கிறேன். எல்லாரும் தாராளமா பார்த்துருக்கிறேன். கூப்பிடா அம்மா காப்பாத்துங்க. யாரும் அந்த சிங்கம் அப்படியே வாயெல்லாம் விற்பனைன்னு அப்படியே இதுதான் அப்பா காப்பாத்துங்க. அப்பா வீட்டுல பேர பசிக்கிறாரப்பா, அவ எப்படி வர அப்பா சார் காப்பாத்துங்க, இவரே காப்பாத்துங்க. இருக்கிற எல்லா தேவதைகளையும் அந்த அந்த போஸ்ட்மேன் அழைத்தார். யாரும் வந்து கடைசியா சொன்ன காரியம் சிங்கத்தை கையை எடுத்துக்கொண்டு இவன் எடுத்து மூஞ்சிக்கிட்ட வந்தான். ஏதோ நடந்த ஒரு காரியம் ஒரு எண்ணம் என்னன்னா இயேசுவே எனக்கு கூப்பிட்டு பாரு. இந்த போஸ்ட்மேன் சாரமா போறோம் சும்மா சுத்து பார்ப்பாங்க. இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்டாங்க. இந்த 4 சிங்கம் 4 சிங்கம் நாய் கூட பயந்து ஹalleluya. இந்த 4 சிங்கம் விட்டு அவன் கிட்டியா அவன் வாராங்க. இவன் வாரா சிங்கம் வைத்தா கிட்டி பாதை சிங்கம் வைத்தா தீனி பாதை சிங்கம் வைத்தா சொல்றான். சிங்கத்துக்கிட்ட மாட்டான்னு நினைச்சேன். ஆனா யாருமே பார்க்காத சூழ்நிலையில என் இயேசுவின் நாமத்தை சொன்னபொழுது என் தேவன் சிங்கத்தில் வாயிலிருந்து என்னை காப்பாற்றினார். ஹalleluya. கையை கட்டினார். இதாயா நீ அழைக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் வந்து உனக்காக வருகிறார். ஹalleluya. இதனால யூசிட்டு ஏதோ மாசம் போன்ற காரியங்களா இந்த யூசிட்டு என்ன இயேசுவே உனக்கு ஜெயத்தை தருகிறது. சரி அது அப்ப போனான். ஆபத்துக்கு போனான். அவர் மறுநாள் ஆபத்துக்கு போனான். ஒரு தேவதா எழுதுறாங்க. இந்த மாதிரி இந்த காரியம் வாழ்க்கை நடந்தது. இந்த கவர்மெண்டால காப்பாற்ற முடியல. ஆப்பிரிக்கா அங்கூர் கவர்மெண்ட் அது காப்பாற்ற முடியல. எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. ஆனால் இந்த உண்மையான தேவன் இயேசு என்ன சிங்கத்தினுடைய பாவங்களிலிருந்து காப்பாற்றினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த கவர்மெண்ட் தேவையில்லை, என் நட்பு எனக்கு தேவையில்லை, என் குடும்ப கைவிட்டால் பரவாயில்ல, இந்த இயேசுக்காக நான் உண்மையை என்று சொல்லி அவர் பார்க்கிறார். இது ஏதோ கதை நினைக்கிறார். டிஸ்கவரி சேனல்ல போட்ட கதை சொல்லணும். இது ஒரு உண்மையான சம்பவம். ஏன் சொல்லுகிறேன், ஒரு வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒரு காரியம் உண்டு. அதாவது நீ இயேசுவை உன் சொந்த ரட்சகனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ இயேசுவை உன் நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க வரும்போது யார் பண்ணிட்டு யார்
வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்தார். என் வாழ்க்கையில் எல்லா பாவங்களை எடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை தந்தார். நேற்று ஈவினிங் நாங்கள் பிராக்டிஸ் வர அப்போது ஆளுநரை பார்க்கும் போது ஆண்டவர் எனக்கு ஞாபகம் பண்றார். நீ குப்பைன்னு சொல்லி என் முன்னாடி சொன்ன, இன்னைக்கு பார்த்து அவனை என்ன ஆக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். நீ குப்பை நினைச்சப்பா, நான் உன்னை சிங்கமா இருக்கிறேன். நான் சொல்றேன் my life is a waste. You might think that there's no reason for life, but I tell you, if you will run to the cross where Jesus Christ was nailed, He will change your ashes to glory. உன் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார். உன்னுடைய பலவீனங்களை அவர் வேலை தந்து நீக்கிக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் மீட்டுக் கொள்வார். இந்த நாளில் கூட உங்களை யார் அனைவரையும் பார்த்து கேட்க எத்தனை பேருங்க, ஆனா எனக்கு இந்த இயேசு வேணும், நான் உங்களை கூட வாழணும், எனக்கு ஒரு நண்பர் வேணும், சிங்கத்தின் கெதியிலிருந்து என்னை ரட்சிக்க என்னோடு இருக்கிற ஒரு நல்ல ரட்சகர் வேண்டும் என்று சொல்லி யாராவது நீங்க இருக்கிறீர்களா? ஆனா எனக்கு இந்த இயேசு வேணும், இனிமே நான் வாழ்க்கை தனியார் வாழ முடியாது, எனக்கு இந்த இயேசு வேண்டும் என்று இருதயத்தில் இந்த சத்தம் வரும் என்றால் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்தி எழுந்திருத்து நிலைகள் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யாரா இருந்தாலும் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பார்த்து இருப்பாங்க, ஒரு வேலைமா இயேசு உன் வாழ்க்கை யார் வீட்டு போறாங்க, உன் நண்பரா விட்டு போயிடும், உன் கேர்ள் ஃபிரெண்டா விட்டு போயிடும், உன் பாய் ஃபிரெண்டா கன்ஃபார்ம். ஆனா உன்னை உனக்காக நான் ஜீவனை கொடுத்த தேவன் உன்னை ஒரு நாள் வருவான். உன்னை ஒரு நாள் வருவான். உங்களுடைய தேவன் நேசிக்கிறார். இது ஏற்றுக்கு வேணும். இதுதான் நான் முதல் முறை. This is the first time. This is the first time I want Jesus. This is the first time I'm asking Allah that I want God in my heart. அப்படி மற்றவங்க மாத்திரம் இல்லை. இதுதான் முதல் முறை. எனக்கு இயேசு வேணும், என் வாழ்க்கை மாறணும், எனக்குள்ள ஒரு புதிய காரியம் வரணும். நீங்க சொல்றீங்களா? கையை உயர்த்துவாங்க. உங்களை காரியம் கையை உயர்த்து என் அருமையான இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே அப்பா உங்களுடைய வார்த்தையில இருக்கிற வல்லமையை இந்த அருமை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்டு சில பிள்ளைகள் எனக்கு வேண்டுமே எனக்கு வேண்டுமே என்று அவர்கள் கைகளை தூக்கியிருக்கிறார். அவர் இருதயத்திலே வாசம் செய்கிறார். கைகளை தூக்கிறவர்கள் நான் சொல்வதை எனக்கு இயேசுவே என் இருதயத்தில் வாழும், என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும். எல்லாரும் சொல்லுங்க, குற்றங்களை